ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி இந்த எக்ஸாமுக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணலாம். அதாவது நம்ம ஏற்கனவே டெஸ்ட்டு 11th டெஸ்ட் வரைக்கும் நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். நீங்கள் இப்போ தான் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிக்கலாம். என்னுடைய ஒவ்வொரு வீடியோவுமே பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு உண்டான கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 12 டெஸ்ட், அதாவது ஊக்குவித்தல் அப்படின்ற டாப்பிக்லேருந்து ஏற்கனவே 11th டெஸ்ட்டில் 12 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். அதோடைய கண்டினியூஷனை தான் இந்த 12th டெஸ்ட்டும் இருக்கும். ஓகேங்களா? 13வது கொஸ்டின் பாருங்கள். 1970 டேஷ் என்பவர் படிநிலை தேவைகளை 7ஆக மாற்றினார். அவர் யார்? ஓகேங்களா? நமக்கு தெரியும் இந்த 7 படிநிலை தேவைகளில் 5 மாஸில் சொல்லியிருப்பார். அதை 7ஆக யார் மாற்றினது அப்படின்றதான் கொஸ்டின். நெக்ஸ்ட் 14வது கொஸ்டின், டேஷ் தேவைகள் அதிக ஆற்றல் வாய்ந்தவை. அது என்ன தேவை அப்படின்றது தான். நீங்கள் படிச்சிருப்பீங்க, அடிப்படை தேவைகள் அது எல்லாமே ஒரு கோபுரம் மாதிரி வரும். அதில் எது பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு தான். நெக்ஸ்ட் 15வது கொஸ்டின், உடலியல் தேவைகள் திருப்தி அடைந்ததும் மேலோங்கும் நிலை என்ன அப்படின்றது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 16வது கொஸ்டின் பார்க்கலாம். 16வது கொஸ்டின், தன் மதிப்பு தேவைகள் நிறைவேறாவிட்டால் என்ன ஏற்படும்? டேஷ் ஏற்படும் அப்படின்றது தான். அதுக்கடுத்து 17வது கொஸ்டின் அனைத்து தேவைகளிலும் உயர்ந்த நிலையில் உள்ள தேவை என்ன அப்படின்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 18வது கொஸ்டின், பாராட்டுதல் பழி சொல்லல் ஆகியவை டேஷ் என்பவரால் நிராகரிக்கப்பட்டது. அதாவது பாராட்டுதல் பழி சொல்லுதல் ஆகியவை டேஷ் என்பவரால் நிராகரிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் மோட்டிவேஷன், 19வது கொஸ்டின், மோட்டிவேஷன் அண்ட் பர்சனாலிட்டி அப்படின்ற புக்கோடைய ஆத்தர் யார் அப்படின்றதா. நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின், தண்டனை டேஷ் ஊக்கி, பரிசு அது என்ன ஊக்கி. இதெல்லாம் நீங்கள் பிஎட்ல நம்ம படித்தது தான். நெக்ஸ்ட் 22வது கொஸ்டின், மாணவரது குறிப்பிட்ட திறனை வலுவூட்டுபவை எது அப்படின்றது தான். நெக்ஸ்ட் 23வது கொஸ்டின், மாணவனிடம் உள்ள பொருந்தாத நடத்தை திருத்த உதவுவது எது. ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டடாக நம்ம படிக்கிறது எல்லாமே ஸ்டூடெண்ட் சைக்காலஜி தான். ஓகேவா? இருந்தாலும் கூட இந்த மாணவனிடம் இருக்கிற அந்த மாதிரியான நடத்தைகள், இந்த பிஹேவியர்ஸ், இதை பற்றின கொஸ்டின்லாம் நம்ம கொஞ்சம் கவனித்து படிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு கல்வியாளராக போக போகிறோம். நம்ம ஒரு பிஜியோ இல்லை ஒரு யூஜியோ இந்த மாதிரி நம்ம ஒரு டீச்சிங் ஜாப் போக போகிறதில்ல. இது ஒரு நான் டீச்சிங் ஜாப். நம்ம ஒரு சூப்பர்வைசர், ஒரு ஆஃபீஸ் ரேஞ்சுக்கு நம்ம போஸ்டிங் போக போகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் சைக்காலஜியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி ஆசிரியர், அந்த டீச்சர்ஸ்களுடைய அந்த மென்டாலிட்டி, அவங்களுடைய சைக்காலஜியும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? எல்லா பிரச்சனை எது வந்தாலும் நம்ம சால்வ் பண்ணுறது நம்மளாக தான் இருப்போம். பிஓஸை தான் இருப்பாங்க. ஒரு ஸ்கூலுக்கு ஃபுல் இன்சார்ஜ் யாருன்னா பிஓஸ் தான். ஓகேங்களா? நான் அதை பற்றி கூட நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். பிஓடைய ரோல் என்ன, ஃபங்க்ஷன் என்ன, அதெல்லாம். நெக்ஸ்ட் பாருங்கள். முதலில் அவாவு நிலை என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்றதான். நெக்ஸ்ட் 25வது கொஸ்டின், ஒருவருடைய உள்ளுக்குள் கொண்டிருக்கும் உண்மையான குறிக்கோளையும் எதிர்பார்ப்புகளையும் குறிப்பதே அவாவு நிலை அப்படின்னு சொல்லி இந்த கோட்டை யார் இந்த கோடு யார் சொல்லியிருக்கா அப்படின்றதான். ஓகேங்களா? அந்த 13லேருந்து 25 கொஸ்டின் வரைக்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா நோட்டில் எழுதுங்க. நான் ஒவ்வொரு வீடியோலுமே சொல்கிறது உங்களுக்கு ஒரு கூகுள் ஆப்லேயோ இது மாதிரிலாம் நம்ம டெஸ்ட் வச்சோம் அப்படின்னா நீங்கள் திரும்பி ரிவிஷனுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கும். நோட்டில் எழுதுனா தான் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் பிரட்டி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எழுதும்போது, உங்கள் கைப்பட எழுதும்போது அதை உள்வாங்கி எழுதுவீங்க. அதை நீங்கள் எழுதும்போது ஒரு 5 டைம்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? அதனால் தான் நான் ஒவ்வொரு வீடியோலுமே நான் அதை சொல்லிகிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் நம்ம மேக்ஸில் ஏரியா கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின், ஒரு கன செவ்வக அறையின் பரிமாணம். அது என்ன பரிமாணம் அப்படின்னா நீளம், அகலம், உயரம். ஓகேங்களா? இந்த 3 அளவுகளை தான் நம்ம அதோடைய பரிமாணம் அப்படின்னு சொல்லுவோம். 10 மீட்டர்,
நீளம் 10 மீட்டர், அகலம் 10 மீட்டர், உயரம் வந்து 5 மீட்டர். இந்த அறையில் வைக்கக்கூடிய மிக நீளமான குச்சியின் நீளம். இது வந்து ஒரு குரூப் 1ல் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ப்பா. நான் ஏன் இது வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? இது என்ன ஒரு 3 லைன் இருக்குது, இது ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குது அப்படின்லாம் நீங்கள் வந்து ஒமிட் பண்ணக்கூடாது. ஏன்னா குரூப் 1க்கும் வந்து ஒரு டிகிரி தான் நமக்கு வந்து ஒரு குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்குறாங்க. அதேமாரி வந்து நமக்கு பிஓக்கும் வந்து ஒரு டிகிரி வித் பிஎட் தான் நமக்கு வந்து குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து 9 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், இது வந்து 15 சென்டிமீட்டர் பக்கங்களை கொண்ட ஒரு முக்கோணத்தின் பரப்பளவு. இதை ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு இது என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்படின்றது வரணும். ஓகேங்களா? இந்த ஏரியாவை பொறுத்தளவில் ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏரியா அண்ட் வேல்யூம் ரெண்டுக்குமே ஃபார்முலா வந்து நீங்கள் வந்து நல்லா படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து எதுக்கு எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுன்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு 3√3 சென்டிமீட்டர். அதன் சுற்றளவு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 4th கொஸ்டின், ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு 16 சதுர மீட்டர். ஓகே. நெக்ஸ்ட், அதன் நீளம் அகலத்தை விட 4 மடங்கு எனில், அப்போது நீளம் அகலத்தை விட 4 மடங்கு கூடன்னு சொல்லியிருக்கிறாங்களா, இல்லை நீளம் அகலத்தை விட 1 கூடுதல், இல்லை அதோடைய வித்தியாசம் அப்படி கொடுத்துருக்குறாங்களா அப்படின்றத நம்ம இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணும்போதே நமக்கு வந்து தெரியணும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் எழுதும்போதே நமக்கு இது எழுதுங்கன்னு சொல்கிறது அதுதான். நீங்கள் எழுதும்போதே இதுக்கு வந்து இது மடங்கு அப்படின்னாவே நமக்கு வந்து பெருக்கலாக வந்துடும். ஓகேங்களா? வித்தியாசம் அப்படின்னா கழித்தலாக வந்துடும். கூடுதல் அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, எனில் செவ்வகத்தின் சுற்றளவு வந்து என்ன? நெக்ஸ்ட் வந்து 5th கொஸ்டின், ஒரு வட்டத்தின் பரப்பளவு வந்து 49 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் வட்டத்தின் சுற்றளவு. ஒவ்வொன்றுமே நான் ஒவ்வொரு டைப்பில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு டைம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக தெரிகிற மாதிரி இருக்கும். திரும்பி ஒரு 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 1 வீக் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வர மாதிரி இருக்கும். இந்த ஏரியா அண்டு வேல்யூம் இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஏரியாவை விட வேல்யூம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 6th கொஸ்டின், ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு அளவையும் 20% அதிகரித்தால் அதன் பரப்பளவு அதிகரிக்கும் சதவீதம். இந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின் வரும். ஓகேங்களா? இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு நான் அந்த லாஸ்ட் அது 11வது கொஸ்டினில் இந்த சேம் டாபிக் தானே நான் கொஸ்டின் எடுத்திருக்கேன், அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. 7வது கொஸ்டின் வந்து பாருங்கள், 2 கோளங்களின் வலைப்பரப்புகளின் விகிதம். இதுவும் ஒரு குரூப் 1 கொஸ்டின் தான். 9:25. அதன் கன அளவுகளின் விகிதம். பரப்புகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க, வலைப்பரப்புகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ கன அளவுகளின் விகிதம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின், ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 18 சென்டிமீட்டர் எனில் அதன் உயரம் வந்து எவ்வளோ? அப்போ சமபக்க முக்கோணம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா வரும் அப்படின்றத நீங்கள் வந்து இது படிக்கணும். ஓகேங்களா? ஃபார்முலா ரிப்பீட்டடாக நீங்கள் ஒரு தடவை மனப்பாடம் பண்ணிகிட்ருக்கக்கூடாது. ஒரு நோட்டு போட்டு தனியாக வந்து எழுதுங்க. எதுவுமே நோட்டு போட்டு நீங்கள் எழுதுங்க. அதை டெய்லியும் ஒரு டைம் வந்து நீங்கள் ரீட் போதும். நீங்கள் மெமரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு டைம் வந்து ஃபார்முலா அப்படிக்குன்னு ஒரு சின்ன நோட் போடுங்க. நமக்கு எந்தெந்த ஃபார்முலாலாம் நம்ம பிஓக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. நோட்டு போட்டு எழுதுங்க. அதை டெய்லி ஒரு டைம் வந்து நீங்கள் ரீட் பண்ணாவே போதும். உங்களுக்கு மெமரியில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? நமக்கு இந்த மேக்ஸ் அப்படின்றது ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஏன்னா நம்ம ஜாப் வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு இந்த மேக்ஸ் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நான் எனக்கு மேக்ஸ் வராது, இல்லை எனக்கு நல்லா மேக்ஸ் வரும் அப்படியா இருந்தாலும், யாருக்காக இருந்தாலுமே வந்து மேக்ஸ் வராதவங்க மேக்ஸுக்கு கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸ் எனக்கு வரும் அப்படின்றத திரும்பி வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகேப்பா, தேங்க்யூ. இது மாதிரி நோட் போட்டு எழுதுங்க. அடுத்த வீடியோவில் வந்து இந்த 12th டிஸ்ட்ரிக்ட் உண்டான ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நான் கொடுப்பேன். ஓகேங்களா? தேங்க்யூ.